ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதர்ஷன். நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் என்ற மாடியூல் செய்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் 2 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆகிட்டு, அந்த அடிப்படையில் லாஸ்ட்டாக 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனில் ஏன் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் பல்வேறுபட்ட அடிப்படையில் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ஆசூஸ், டெல், டொசிபாவாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், எந்த கம்ப்யூட்டர் வகையாக இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் ஒரே மாதிரியான பூட் ஆப்ஷனை பயோஸை கொண்டு காணப்படலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வேறொரு மெத்தடில் இருக்கும். ஹெச்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வேறொரு மெத்தடில் இருக்கும். ஒரு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனில் கட்டாயம் நம்மளுக்கு முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் இந்த பயோஸ், அதே போல் அந்த பூட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த பயோஸ்ன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம சேடியை போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ தெரியாது, ஃபென்ட்ரைவை போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, அது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்குண்டி சொல்லி 2 முக்கியமான விஷயங்களை 2 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் ஒன்று ப்ரியாரிட்டி அடிப்படையில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், மற்ற மேனுவல் அடிப்படையில் நம்மளை செலக்ட் பண்ணி செய்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸுக்கு, அதாவது ஹெச்பி கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரே மெத்தட் அடிப்படையில் இவருக்குரிய பயோஸ் இருக்கும். கீபோர்டில் இந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி அல்ல கீபோர்டில் சில கீயை ப்ரெஸ் பண்ணி தான் என்ன செய்யப்பட முடிச்சுனாலும் இந்த பயோஸுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர் கம்ப்யூட்டர்ஸுக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் Pentium 4 கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முதல் அடிப்படையாக பார்க்க போகிறது இந்த ஹெச்பி கம்ப்யூட்டரில் Pentium 4 யூஸ் பண்ணுறாங்களுக்கு என்ன மாதிரி பயோஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் ஒரு Pentium 4 கம்ப்யூட்டர்ஸுக்கு உரிய இன்டர்ஃபேஸ் தான். இவர் நார்மலாக ஒரு ஹை கன்ஃபிகரேஷன் பிசி மாதிரி தான் இருக்கார். பட் இவரோட கன்ஃபிகரேஷனை நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம். அதுக்கு என்ன ஸ்கூல் முடிச்சுனா ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட்டுக்குள்ளே போகணும். மை கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனோம்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டருக்குரிய கன்ஃபிகரேஷனை நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் ஐக்கன் ஐக்கனில் மேனுஃபேக்சர் ஹெச்பிக்குரிய ஐக்கன் இருக்குது. அதே போல் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம், ப்ரொசஸரை பார்ப்போம். ப்ரொசஸர் இன்டெல் Pentium 4 இதான் முதல் ப்ரொசஸர். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் RAM கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் RAM கெப்பாசிட்டி 512 MB. இது 1 GB விட 1 GB 2 அப்ளிகேஷன் தான் இந்த 512 MB. அதே மாதிரி சிஸ்டம் டைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது இதுக்கு ஒரு பொருத்தமானது இல்லை, 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கம்ப்யூட்டரை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டார்ட்டுக்குள்ளே போகிறேன், ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு டிரெக்டாக பூட் ஆப்ஷனுக்கு போகிறது, பயோஸுக்கு போகிறதுக்கு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளலாம். பூட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் F9 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக பூட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். பூட் ஆப்ஷன் என்ற என்னென்னு சொன்னால் நம்மளுக்குரிய அந்த குறிப்பிட்ட ஓஎஸை ரன் பண்ணுறதுக்குரிய ஒரு லொக்கேஷன் தான் இந்த பூட் ஆப்ஷன், இந்த பூடிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸ்க்கு F9 இருக்குது. அப்போ F9 நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். பண்ணிக்கொள்கிறேன். சார் ரிமூவபிள் டிஸ்கண்டர் நம்ம போர்ட்டபிளாக கலட்டி மாற்றக்கூடியது. உதாரணத்துக்கு இதுக்கு Pentium 4 ஃப்ளப்பி டிஸ்க் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் முடிச்சுன்னா யூஎஸ்பி போட்டிருந்தால் யூஎஸ்பி என்ன செய்ய முடிச்சுன்னா காட்டும் ரிமூவபிள் டிஸ்காக. அதே போல் மட்டும் பார்த்த முடிச்சுன்னா சிடி ரோம் இருக்கார். சிடி ரோம் என்னதுக்கு இருக்குன்னு சொன்னால்னு பார்த்த முடிச்சுன்னா இவர் நம்மளோட கம்ப்யூட்டரில் சிடி ரோமை போட்டு என்ன செய்யலாம் முடிச்சுனால் ஓஎஸை பூட் பண்ணிக்கொள்ளலாம். மேக்ஸிமம் 75% யூசர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிடி ரோமில் என்ன செய்கிறாங்க, சிடி ரோமில் அந்த ஓஎஸ் சிடியை போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறாங்க.
இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பூட் ஆப்ஷனுக்குள்ளே போய் டிரெக்டாகவே வந்து சிடி ரோமை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அரோக்கிய அப் அண்ட் டவுனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நம்ம இந்த பூட் ஆப்ஷனுக்கு வந்து குறிப்பிட்ட விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணக்குள்ள இருக்கு. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ரிமூவபிள் டிஸ்க் சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரிமூவபிள் டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சிடின்னு சொன்னால் சிடி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தோம்னு சொன்னால் செலக்ட் பண்ண இப்போ இந்த அடிப்படையில் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து Pentium 4 கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து போர்டு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்போ BIOS வந்து நீங்கள் பார்க்கணும் முடிச்சோம். இது வந்து Pentium 4 கம்ப்யூட்டர்ஸ்ன்றபடியா வந்து பெரும்பாலும் வந்து BIOS காட்ட மாட்டாருன்றல காட்டும். இந்த கம்ப்யூட்டரை பார்த்த முடிச்சோன்னா வந்து இது வந்து ரொம்ப 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 பழைய கம்ப்யூட்டர்ன்றபடியா வந்து இதுக்கு வந்து போர்டு ஆப்ஷன் வருதில்லை. பட் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் டைரெக்ட் போர்டு ஆப்ஷனில் BIOS வருதில்லை. BIOSக்கு நீங்கள் வந்து எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு BIOS காட்டும். இந்த BIOSன்ற என்ன விஷயம் சொன்னால் வந்து ப்ரியாரிட்டி அடிப்படையில் வந்து ஓஎஸை வந்து 2 மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரியாரிட்டி அடிப்படையில் மற்ற வந்து மேனுவலாக செய்வாங்க. ப்ரியாரிட்டி அடிப்படையில் எப்படின்னு சொன்னால் வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிடி மூலமோ பென்ட்ரைவ் மூலமோ அதே மாதிரி நெட்வொர்க் மூலமோ இல்லை ஹார்ட் டிரைவ் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முதன்மை அடிப்படையில் வந்து பூடிங்க்கு ரெடியாக இருக்கோ அப்போ அந்த விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரியாரிட்டி அடிப்படையில் வந்து ஓஎஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படை இல்லாமல் மேனுவலாக எப்படி செய்யலாம்னு சொன்னால் இப்போ தான் போர்டு ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் டேரெக்டாக சூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓஎஸை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஏசர் கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி போர்டு ஆப்ஷன் செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.